Hello friends, welcome to Sparkles channel. இன்னைக்கு நம்ம வீடியோல TNA 2024 அப்ளை பண்ண ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும்ன்றத லைவ் டெமோவா காமிக்க போறோம். லாஸ்ட் இயர் கட் ஆஃப் 140 அண்ட் கேட்டகரி FBC அவங்க அவங்களோட சாய்ஸஸ்ல என்னென்ன காலேஜஸ் வச்சிருக்காங்க, அவங்க என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்கன்றதையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். அந்த அப்ளிகேஷன் லாக்டு ஸ்டேட்டஸ் நோ எஸ் இது ரெண்டு இருக்கும். ஒரு வேலை அதில் நோ இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் லாக் பண்ணலை, எஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க. லாக் பண்ணிட்டா ஒன்ஸ் அதுக்கப்புறம் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. நீங்கள் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் லாக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஆர்டர் வைஸ் கரெக்டாக இருக்கான்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் காலேஜ் கோட், காலேஜ் நேம், பிரான்ச் நேம் இருக்குது. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன காலேஜ் போட்டிருக்காங்க, அவங்களோட 140 கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அதில் ஐடி டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதே காலேஜ் கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் AIDS கோர்ஸ் பிரான்ச் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் CSE, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ECE, இது மாதிரி 4 டிபார்ட்மெண்ட் அதே காலேஜஸில் எடுத்திருக்காங்க. இது ஏன் பார்த்துருக்காங்கன்னா அவங்க ஐடி இண்டஸ்ட்ரி இதில் போகணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது தெரியுது. இந்த சாய்ஸ் லிஸ்ட் பார்த்தாலே இந்த 4 டிபார்ட்மெண்ட்டுமே உங்களுக்கு ஐடி இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணதுனால அந்த காலேஜில் இருக்க 4 டிபார்ட்மெண்ட்டும் போடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு வேளை பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் சைட் பண்ணணும்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எப்படி போடலாம், உங்களோட கட் ஆஃப் 140 இருக்குன்னா அதே கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் போட்டு ECE அதுக்கப்புறம் EEE ஒரு காலேஜ் போட்டுட்டு உங்களுக்கு எதுக்கு பேஸ் பண்ண டிபார்ட்மெண்ட் வேணுமோ அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. இப்போ சில பேர் என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் IT போட்டு அதுக்கப்புறம் KIT திருப்பியும் போட்டு KIT காலேஜ் போட்டு திருப்பியும் IT போடுவாங்க. அந்த மாதிரி போடாமல் இதே மாதிரியே போடுங்க. ஃபர்ஸ்ட் இருக்க அந்த காலேஜஸில் உங்களுக்கு எந்த காலேஜ் எந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த டிபார்ட்மெண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. அதுக்கப்புறம் KIT கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி AIDS, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CSE, இதில் அவங்க பார்த்தீங்கன்னா ECE இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அவங்க ECEயும் ஓகே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ECE இன்க்ளூட் பண்ணதுக்கு பதிலாக SRM வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் மேலே போட்டுட்டு அதில் AIDSம் வச்சுருக்கலாம். இது அவங்களோட கன்வீனியன்ஸ் தான். இது ஏன் அவங்க போட்டிருக்காங்கன்றது அது அவங்களுக்கு ஒரு வேளை இந்த காலேஜில் நம்மளுக்கு ஈஸியாவது கிடச்சா ஓகே, SRM போக வேணான்றதுனால அவங்க மேபி போட்டிருக்கலாம். அது நீங்கள் எப்படி பண்ணலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. உங்களுக்கு ஒரு வேளை இல்லை எனக்கு IT டிபார்ட்மெண்ட் இல்லை, எனக்கு பார்த்தீங்கன்னா ECE டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் வேணும் அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இப்போ கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட்டில் ECE, அதுக்கப்புறம் KITயில் ECE, அதுக்கப்புறம் SRM வள்ளியம்மையில் ECE இந்த மாதிரி போட்டுட்டுவாங்க. இல்லை எனக்கு எலக்ட்ரிக்கல் எதாக இருந்தாலும் ஓகே, ECE EEE ரெண்டுமே ஓகேனா நீங்கள் காலேஜில் ஒரு காலேஜில் 2 டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி போடலாம். இவங்க பார்த்தீங்கன்னா SRM வள்ளியம்மையில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் போட்டிருக்காங்க. இவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த AIDS, IT அண்ட் ECE இந்த 3 டிபார்ட்மெண்ட் எது கிடைச்சாலும் ஓகேன்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா JNN இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங், இது AIDS, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயே கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறமா நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி காலேஜ், இது AIDS கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் IT, அதுக்கப்புறம் KITயில் EEE போட்டிருக்காங்க. இது எல்லாமே போட்டு முடிச்சுட்டு தான் ஃபைனலாக EEEக்கு வராங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா முக்கியமாக நீங்கள் இதில் நோட் பண்ண வேண்டியது அட்டானமஸ் காலேஜஸாக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 சாய்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் காலேஜ். இதில் ஏன் அவங்க அட்டானமஸ் காலேஜ் சூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அஃபிலியேட்டட் காலேஜஸும் சூஸ் பண்ணலாம். அப்படி சூஸ் பண்ணுறது தான் உங்களோட கட் ஆஃப் ஒரு 170 மேலே ஒரு நல்ல கட் ஆஃபாக இருந்துச்சுன்னா டாப் காலேஜில் நம்ம அஃபிலியேட்டட் போகலாம், பிரச்சனை இல்லை. அட்டானமஸில் ஏன் இந்த ஒரு 140லேருந்து 170, 140 இல்லை ஒரு 100லேருந்து 170 இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அட்டானமஸ் ஏன் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கிட்ட கரெக்ஷன் போகாது. அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பரை ரெடி பண்ண மாட்டாங்க. அட்டானமஸ்ன்னும் போது நம்மளுக்கு காலேஜே கொஷின் பேப்பர் கிரியேட் பண்ணும், காலேஜே கரெக்ஷன் பண்ணும். இதை விட ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் இருக்காது. இதை பார்த்தீங்கன்னா சிலபஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் சீக்கிரமாக. அட்டானமஸில் அண்ணா யூனிவர்சிட்டியில் கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க. இப்போ அட்டானமஸ் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ட்ரெண்டிங்காக இப்போ இண்டஸ்ட்ரிக்கு எது ரொம்ப தேவைப்படுதோ, டிமாண்ட் எதுக்கு அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னாலஜிஸ்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு சிலபஸில். அதனால் உங்களுக்கு அதுவும் ஈஸியாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அட்டானமஸை சூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு சாய்ஸஸ் 162 சாய்ஸஸ் வச்சிருக்காங்க. இதில் நிறைய காலேஜஸ் இருக்குது, 162 சாய்ஸஸ் வச்சிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் காலேஜ் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 20-30க்கு மேலே தான் அவங்க அஃபிலியேட்டடே போகிறாங்கன்ற மாதிரி வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். இப்போ கேட்கலாம், இல்லை 162 சாய்ஸ் தான் போடணுமா, அதுக்கு மேலே போடக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை சாய்ஸ் வேணாலும் போடலாம், அன்லிமிட்டட். இதில் பார்த்தீங்கன்னா இத்தனை 10 சாய்ஸ் தான் போடணும், 15 சாய்ஸ் தான் போடணுன்றது மாதிரி கிடையாது. ஒரு நீங்கள் 100க்கு மேலே போடுங்க எதாக இருந்தாலும். இவங்க போட்டிருக்கிறது இதில் கரெக்டான விஷயம் தான். அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி பிரான்ச், இப்போ ஒரே காலேஜில் 2-3 பிரான்ச் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல ட்ரிக் தான். நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் காலேஜ் கோடும் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சில காலேஜஸ் பார்த்தீங்கன்னா
ஒரே நேமில் 2-3 காலேஜஸ் வந்து இருக்குது. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் எடுத்திங்கன்னா சென்னையில் இருக்குது, அண்ட் வந்து உங்களுக்கு கோயம்புத்தூரில் இருக்குது. இந்த மாதிரி 2-3 சிட்டியில் ஒரே நேமில் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு காலேஜ் கூட அதை நீங்கள் வச்சு பார்த்துக்கலாம். அண்ட் சாய்ஸ் ஆர்டர் வந்து ஆர்டர் வைஸ் கரெக்டாக இவங்க ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஐஇடி வச்சுருக்காங்க, அதுக்கப்புறமா கேஇடி, அதுக்கப்புறம் எஸ்ஆர்எம்எல்இஎம்ஐ, ஜேஎன்என் கரெக்டாக வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஜேஎன்என் வச்சுட்டாங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு சிஐஇடி தான் ஓரளவுக்கு நல்ல காலேஜ் ஜேஎன்என் கம்பேர் பண்ணும்போதுன்றதுனால அவங்க அந்த ஆர்டரையும் கரெக்டாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஆர்டர் தான் நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதில் நிறைய டவுட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து இவங்க வந்து கோயம்புத்தூர் பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க, அதுக்கப்புறமா வந்து சென்னை வந்திருக்காங்க. நீங்கள் இல்லை நான் வந்து ஃபுல்லாகவே கோயம்புத்தூர் தான் வைக்க போகிறேன்னா ஃபுல்லாகவே கோயம்புத்தூர் வைக்கலாம், இல்லை சென்னை தான் ஃபுல்லாக வைக்க போகிறேன் அது மாதிரிலாம் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இதுக்கு நிறைய சஜஷன்ஸ் அண்ட் ஐடியாஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். எதாவது தேவைப்படுச்சா காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவையான மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேங்க.